ஒரு புதிய மாதத்திற்காக நாம் ஆயத்தமாகிற தருணத்தில் வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்காக நான் ஆயத்தமான பொழுது ஆண்டவரின் மனதில் கொடுத்ததான வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தையின் வழியாக நடத்தவும், இதில் உள்ள அனுபவங்களை நீங்கள் கண்டு கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் தேவன் உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? ரைட், ஓகே, சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அந்த ரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். உன் பிதா, இதுதான் இன்றைக்கு என் செய்தியின் தலைப்பு. நான் கடந்த ஒரு வாரமாக இந்த மத்தேயு 6-7 இந்த அதிகாரத்திலேருந்தே தான் பிரசங்கித்து கொண்டு வருகிறேன். கடந்த வாரத்தில் நான் பிரசங்கித்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலத்தில், புதன்கிழமையில் காலையில் பிரசங்கித்த பிரசங்கத்தை கேட்டவங்க ஒரு சிலர் இருக்கிறீங்க. நான் இன்னும் கூடுதலாக சில தியானங்கள், சில வார்த்தையெல்லாம் பேசும்பொழுது கூட இந்த 2 அதிகாரத்துலேருந்தே இந்த நாட்களில் இந்த ஒரு வாரமாக ஆண்டவரோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருக்கிறத நான் உணர்ந்தேன். இந்த நாளுக்கான ஒரு வாக்குத்தத்த செய்திக்காக ஆயத்தம் பண்ண பொழுதும் ஆண்டவர் இந்த அதிகாரத்துக்குள்ளிருந்தே என்னோடு கூட இடைப்படுகிறதை நான் உணர்ந்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இதற்கு முன்பு வந்தவர்கள், இயேசுவுக்கு முன்பு வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற மனிதர்கள், இவெல்லாரும் தேவனை பார்த்த பொழுது அவரை சர்வ வல்லவராக, அவரை யெகோவா தேவனாக, பயபக்திக்குரியவராக, பட்சிக்கிற அக்கினியாக, வைராக்கியமுள்ள தேவனாக இப்படி பார்த்தாங்க. அவர் கிட்ட வர்றதுக்கே எல்லாம் பயந்து நின்னாங்க. தூர தள்ளி நிற்கிறாங்க. பயபக்தியோடு கூட தேவனை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் இயேசு தான் முதலாக ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி கற்றுத்தரார் என்றால், இதற்கு முன்பு ஜெபித்தவர்கள் எல்லாரும் ஐயோ யெகோவா தேவன், அவர் சர்வ வல்லவர், அவர் வைராக்கியம் உள்ள தேவன், அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பயபக்திக்குரியவர் என்று பார்த்து அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது இயேசு கிறிஸ்து தான் முதலாக சொல்லித் தருகிறார், அப்பா அவர் சர்வ வல்லவர் தான், அவர் இருக்கவர் தான், அவர் வைராக்கியம் உள்ள தேவன் தான், அவர் பட்சிக்கிற அக்கினி தான். ஆனால் அவர் உனக்கு யார் என்றால், உனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று சொல்லி, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று நீங்கள் அழைக்க வேண்டும். அவர் உனக்கு பிதா, he is your father, அவர் உனது தகப்பன் என்று சொல்லி தேவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கும் உறவையும் உரிமையையும் மிக நெருக்கமாய் சொல்லிக் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசுதான். அல்லேலூயா. அவர் உனக்கு பிதா. அந்த தகப்பனை நோக்கி ஒரு பிள்ளை பேசுற மாதிரி, ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கு என்ன உறவு இருக்கிறதோ, என்ன நெருக்கம் இருக்கிறதோ, அதே நெருக்கம் தான் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவிற்கும் உனக்கும் இருக்கிறது என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அது சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, எனக்கு உங்களுக்கு சேர்த்து தான். அந்த நெருக்கத்தை இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்து அந்த பிதா எப்படிப்பட்டவர் என்பதை பிந்தி வரக்கூடிய வார்த்தைகளிலே அவர்களுக்கு குறிப்பிட்டு காண்பிக்கிறார். நீங்கள் பிதா என்று கூப்பிடுறீர்களே, அப்பான்னு கூப்பிடுறியேப்பா, அது வெறும் வார்த்தை இல்லப்பா, அந்த அப்பா உண்மையில் அக்கறை உள்ள தகப்பனாக இருக்கிறார். இதை தான் இயேசு மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ அவரை நோக்கி ஜெபம் பண்ணு, இப்படி ஜெபம் பண்ணு என்று சொல்லிக் கொடுக்குற இயேசு
நீ அவரிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் உன் வாழ்க்கையிலே எப்படி வெளிப்படுவார் என்று கூடவே சொல்லிக் கொடுக்கிறார். அவர் உனக்கு பலனளிக்கிற பிதாவாக தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். பொதுவாக பிதா, தகப்பன், அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு சண்டே கிளாஸ் ஊழியத்தில் நடந்த சம்பவத்தை நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கூட அதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம் பிள்ளைகளுக்கு, ஏசப்பா ரொம்ப நல்ல அப்பா, ஏசப்பா உங்கள் அப்பா மாதிரி, ஏசப்பா உங்கள் அப்பா மாதிரின்னு சொன்ன உடனே ஒரு பையன் கதறி அழுதானா. டீச்சர் என்ன இவ்வளோ மனதுருக்கத்தில் அழுகுறானேன்னு, என்னடா இப்படி கதறி அழுகுறா? ஐயோ எங்க ஒரு அப்பா பண்ணுறதே தாங்க முடியல, இன்னொரு அப்பா அடிச்சாடுறா, என்னால் தாங்கவே முடியாது டீச்சர் அழுதான். அப்புறம் உட்காரச்சா அவங்க அப்பா பண்ணுற கூத்தெல்லாம் கொடுமையெல்லாம் கேட்டு அப்புறம் சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை இது வேற அப்பா, நான் சொல்கிறவர் அவர் ஒரு நல்ல தகப்பன். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தகப்பன் உங்களுக்கு கிடைத்தாருன்னு தெரியல, ஆனால் இவர் இருக்கிறாரு உண்மையான தகப்பன். 100 மடங்கு இன்றைக்கு பூமியில எனக்கு உங்களுக்கு நமக்கு தனிப்பட்ட விதத்தில் பயாலஜிக்கல் ஃபாதர் என்று சொல்லுகிறோமே, சரீர பிரகாரமாக நமக்கு கிடைத்த அந்த தகப்பனை விட 100 மடங்கு நல்ல தகப்பன் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 100 times more so good than our biological father. நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பனை விட பல மடங்கு அவர் நல்ல தகப்பன். அந்த தகப்பன் யார் என்றால், நம்பர் 1, அவர் உங்களுக்கு பலன் அளிக்கின்ற தகப்பனாக இருக்கிறார். He sees your secret life. உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை அவர் பார்க்கிற பிதா. அதற்கு என்ன பண்ணுவார்? பைபிள் சொல்கிறது, நீ அவருக்காக வாழும் பொழுது, அவர் நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது, உபாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கெல்லாம் உன்னை காண்பிக்கிறது இல்லைப்பா. எங்கள் அப்பா என்னை பார்க்கட்டும்னு நீ உன்னை தனியாக தாழ்த்தி தனியாக உட்காரும் பொழுதெல்லாம் நீ அந்தரங்கத்திலே அவரோடு செலவு பண்ணுகிற நேரம், உன் மனதுக்குள்ளே நீ அவருக்காக ஏங்குகிறது, அவர் நோக்கி கண்ணீர் வடிக்கிறது, அவரை நோக்கி ஜெபிக்கிறது, இதையெல்லாம் பார்க்கிற உன் பிதா உனக்கு பலனளிக்காமல் இருந்து விடுவாரோ? இல்லை இல்லை இல்லை. உன்னுடைய தனிப்பட்ட யாரும் பார்க்காத உன் வாழ்க்கையின் பக்கங்களை உற்று நோக்குகிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு காலை வேளையிலும் உங்களை யாரும் பார்க்காத விதத்தில் பார்க்கிற ஒரு தகப்பன் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்களை உற்று நோக்குகிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு புதிய மாத்திற்காக நுழையும் பொழுது இந்த மாலை வேளையில் உங்கள் முகத்தை பார்க்கிற ஒவ்வொருவர் உங்களை பற்றி ஒவ்வொரு விதமான இடம் போட்டிருக்கலாம். சில நேரத்தில் தகப்பன் மாத்திரம் இல்லை, ஊழியர்களே கூட சில நேரத்தில் உங்கள் முகத்தை மட்டும் பார்த்து இடம் போட்டிருக்கலாம். பட் உங்கள் உள்ளத்தை ரொம்ப கூர்மையாக உத்து பார்க்குற ஒரு பிதா உங்களுக்கு இருக்கிறாரு, ஒரு தகப்பன் உங்களுக்கு இருக்கிறாருன்றதை ஒரு நாள் மறந்து விடவே கூடாது. உங்கள் வார்த்தை, உங்கள் வாயிலேருந்து அந்த வார்த்தை வர்றதுக்கு முன்னாலேயே உங்கள் விஷயம் என்னென்னு அவர் அறிஞ்சிருக்கிறாரு. உங்கள் வாயிலிருந்து சொல்லுகிற பிறவாதற்கு முன்பதாகவே உங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் உங்கள் நினைப்பை அறிஞ்சிருக்கிறார். உங்கள் அந்த சொல்கிற அந்த வார்த்தையினுடைய அந்த வீரியம் இருக்குது பார்த்தீங்களா, வெளிப்படுற தன்மை, அதிலிருந்து உங்கள் மேட்ரு என்னன்னு ரொம்ப ஷார்ப்பாக சொல்கிற அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் உங்கள் வாழ்க்கையில் A to Z உங்களை கணக்கு போட்டு வைத்திருக்கிற உங்கள் பிதா சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்கு பலன் அளிக்கிற பிதாவாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என்ன பார்க்குறாரா, என்ன பார்க்கலையா, யார் யாரோ என்ன பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, யார் யாரோ பார்க்குற மாதிரி இல்லை, அவங்க பார்க்குறதோட 100 மடங்கு உங்களை ஆழமாக கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார். உங்கள் பிரயாசம் என்ன, உங்கள் கண்ணீர் என்ன, உங்கள் புலம்பல் என்ன, உங்கள் உணர்வு என்ன, நீங்கள் எடுத்துக்கொள்ள முயற்சி என்ன, இதையெல்லாம் அவர் பார்க்குறார்.
விசுவாசிங்க. மூன்றாவது மாத்திரை, என் பிதா என் அந்தரங்கத்திலே நான் படுகிற அந்த பிரயாசத்தையும் வேதனையும் கண்ணீரையும் பார்க்கிற என் பிதா எனக்கு ஒரு பலனை கட்டாயம் கொடுப்பார். எனக்கு அவர் பலன் அளிக்கிற பிதா என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுவதில் என்னால் கை வைத்து சந்தோஷம் வரலையே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்காக அவர் ரொம்ப கரிசனையோடு உங்கள் விஷயத்தை பார்க்குறார். 2 நாளா என் மக பெரியவா ஸ்கூலில் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன். அப்போது அதுக்காக ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விஷயத்தை ரெடி பண்ணி வர சொல்லிட்டாங்க. நான் பொதுவாக அதில் ரொம்ப அதிகமாக உள்ளே மூழ்கிறது இல்லை, ஏன்னா அதில் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. என்ன இன்ட்ரெஸ்ட் இல்லை, பெருசாக தெரியும் தெரியாது, அப்படியே வச்சுக்கோங்களேன், தப்பு இல்லை. அதனால் பொதுவாகவே நான் தலையிட மாட்டேன். தேவையான பொருள் என்ன பண்ணுவேன்னா வாங்கி கொடுத்தேன். ஸோ பிள்ளைக்கு வியாழக்கிழமை வரைக்கும் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு, எக்ஸாம் நடக்குது. ஆனால் சனிக்கிழமை கொண்டு போனோம். அப்போ வியாழக்கிழமை நைட்டு கேட்குறப்பா எனக்கு இதெல்லாம் வேணும்ப்பா, நான் சொன்னேன்னு ஏற்கனவே, சரி வா வாங்கி தரேன்னு சொல்லி நைட்டு கடை சாத்த நேரத்தில் போய் கூட்டிகிட்டு போய் அவள் கேட்ட பொருள்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஹார்ட்டு துடிக்கிற மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனோம். அது எப்படி பிளட்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு எடுத்துகிட்டு போனோம். சரியா வாங்கி கொடுத்துட்டு, நீ செய்யுமா, இந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு கதவை அடைச்சிக்கிட்டு அவ்வளோ செய்கிறா. நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நைட்டு போகும்பொழுது பார்த்தா சாயங்காலம் போகும்போது ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டான். அதை இப்படி தான் ஹார்ட்டு துடிக்கும், அதை பாருங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு காட்டிகிட்டு இருக்கிறான். கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் கடைசியாக முடிக்கும் பொழுது அந்த பிளட்டு ஃப்ளோ ஆகிற மாதிரி வர இடத்துல அவளால் செஞ்சு முடிக்க முடியல. அப்போ கூட நானும் உட்காந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் அது எப்படிடா அந்த லிக்விடு எங்கே உள்ளே நிறுத்துறது எப்படின்னு ரொம்ப போராடிக்கிட்டே இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா பக்கமும் நின்றுச்சு, ஒரு பக்கம் மாத்திரம் லிக்விடு அரெஸ்ட் ஆகவே மாட்டேங்குது. ரொம்ப போராட்டம்னு சரி இது பாருமா அதெல்லாம் காயிட்டோம், என்ன நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு. நானும் 2 பேரும் எப்போ சரி என் பிள்ளைங்க என்கிட்டயே படுத்துருக்குங்க. இப்போ அன்றைக்கி நான் நேற்று சொல்லிட்டேன், நேற்று நைட்டு டேடி இங்கே படுக்க போகிறேன் அப்படி நான் வேறு ரூம் வந்துட்டேன். அது போவே மாட்டேங்குது. இல்லை நீங்களும் வாங்க இல்லைம்மா டேடி நிறைய வேலை இருக்குது, மெசேஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போ அப்படின்ட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப டயர்டு தான். அப்படி சொல்லி அனுப்பிச்சோடனே அவள் போய் படுத்துட்டான், நானும் படுத்துட்டேன். ஆனால் என்னையே அறியாமல் 1 மணிக்கு 1:30 மணிக்கு படுத்தா ஒரு 4 மணிக்கெலாம் விழிப்பு வந்துருச்சு. விழிப்பு வந்தோடனே முதல்ல தோணுது என்ன தோணுதுன்னா, ஐயோ குழந்த ரெடி பண்ணிச்சே நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகணுமே, இது என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அந்த லிக்விட் அரெஸ்ட் ஆச்சு அரெஸ்ட் ஆகலையா அப்படின்னு ஒரே எண்ணம். கொஞ்ச நேரம் ஜாம் பண்ணிவிட்டு போய் பார்த்து செக் பண்ணுறேன், அரெஸ்ட் ஆகலைங்க. ஐயோன்ட்டு காலைல 5 மணிக்கு மேலே நான் உட்காந்து அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே உதவி செஞ்சு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆண்டவரே ஆகுதா ஆகலையோன்னு தெரிலையே நான் சரி ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணிவிட்டு நான் விட்டுட்டு போயிட்டேன். அவள் காலில் எழும்பி வந்தா போய் என்ன வந்து கூப்பிட்றா, டேடி அரெஸ்ட் ஆயிடுச்சு. குழந்தைக்கு தெரியாது, இடையில அப்பா எந்திரிச்சு வேலை பார்த்துருக்காருன்னு யாருக்கு தெரியாதுண்ணா, குழந்தைக்கு தெரியாது. காலைல தான் சொன்னேன், நீ தூங்கிட்ட அப்பானால தூங்கி ஏச்ச உடனே எனக்கு முதல்ல அதான் ஞாபகம் வந்துச்சு. போய் பார்த்தா அரெஸ்ட் ஆகல, அப்புறம் இதை வச்சுட்டு ஜாப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படியா அப்படின்னா அப்புறம் காலையில் எடுத்துகிட்டு போனால் பசங்க எதாவது பண்ணுருவாங்க, அதனால் நானே கூட ஸ்கூலில் விட்றேன்னு நானே போய் ஸ்கூலில் விட்டேன். எல்லாம் விட்டு வந்தாச்சு, சாயங்காலம் வரக்குள்ள எல்லாம் பிடிச்சி முடிச்சாச்சு, அது வேறு விஷயம். பசங்க எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுட்டானுங்க. இப்போது விஷயம் என்ன அப்படின்னா, நான் உட்காந்து செய்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒரு சாதாரண அப்பா, ஒரு அப்பா நான், என் பிள்ளை இப்படி பிரயாசப்படுறான்னு, சின்ன பிள்ளை ஆனால் அவள் கஷ்டப்படுறா, ஒரு 4 முழுசும் உட்காந்து மண்டை பிச்சுட்டு இருக்கிறான்னு நான் கண்டுக்காத மாதிரி இருந்தால் கூட ராத்திரி எழுந்துச்சி போய் மிதம் என்ன பண்ணுறான்னா பார்க்குறேன், கூட உட்காந்துக்கிறேன். அவள் தூங்கும் போது நான் போய் உட்காந்து அவள் செஞ்சது என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறேன், அது சக்ஸஸாக வரணும்னு நினைக்கிறேன். நானே இப்படி பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு அப்பா இருக்கார்ல, அவர் என் லைஃப்பில் நான் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் பார்க்காம விடுவாரா?
என் பையன் ஜெயிக்கணும்னு உங்களுக்காக எனக்காக அவர் அக்கறை எடுக்காம விடுவாரா? நெவர் நெவர் நெவர். நீங்க தூங்கும் போது கூட உங்களுக்கு கிரியை செய்கிற தேவன் அவர்னு என் பைபிள் எழுதி கொடுக்குது. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையில் தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார், தூக்கம் தராருன்னு இருக்கு. ஆனால் சில மொழிபெயர்ப்பில் பார்த்தா நான் அதை எழுதி கூட இருக்கிறேன். என்னன்னா, நித்திரைகள் தருகிறார். நீ தூங்கி எந்திரிப்பா, நீ தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னால உனக்கு தேவையான தேவன் தருவாரு. அதான் அர்த்தம். இஸ்ரவேல் சின்னங்க தூங்கி எந்திரிக்கிறான். அவன் காலில் எழும்பும் பொழுதே மன்னாவ தேவன் அவனுக்காக அன்னைக்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை தேவன் பொழிந்தாருங்க. ஆபிரகாம் ஆதாம தூங்க வச்சாரு. அவன் தூங்கி எழும்புறதுக்கு முன்னால் அவனுக்கு தேவையான ஏற்ற துணையை கொண்டு வந்தாருங்க. நம்ம மேல் அக்கறை உள்ள வெளியரங்கமாய் பலனளிக்கிற ஒரு பிதா உங்களுக்கு எனக்கு நமக்கு இருக்கிறார். தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்குள் சில கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கலாம், சில குழப்பம் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ரொம்ப பிரயாசப்படுறமே பலன் இல்லையே என்று யோசிக்கலாம். ரொம்ப அதிகமாக நான் அதை யோசிச்சுக்கிறேன். பட் இதை யார்கிட்ட ஷேர் பண்ணுறது எனக்கு தெரியல. ஷேர் பண்ணாலும் எப்படி எடுத்துக்க போகிறான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரே ஒரு பதில் தான். உங்களுக்கு ஒரு பிதா இருக்கிறார். உங்களுடைய மற்றவர்கள் பார்க்காத உங்கள் வாழ்க்கையின் பகுதிகளை அவர் கூர்மையாய் பார்க்கிறவராக இருந்து வெளியரங்கமான பலனை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய சிலருக்கு ஒரு ரொம்ப ரேர். நம்ம முகத்தை பார்த்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சில நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிருவாங்கன்னு தெரியும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா ரொம்ப சிரிச்ச முகமாக இருப்போம், இல்லாத மேக்கப்பை போட்டுக்குவோம். எப்படியாவது என்ன பண்ணுவோம், என் உள்ளத்தில் இருக்க துக்கத்தை மற்றவங்க பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக நிறைய பண்ணுவோம். நம்ம பல நேரத்தில் ஜெயிச்சு கூட இருப்போம் இல்லையா? ஜெயிச்சிருப்போம். அதில் பரவாயில்ல, அப்பாடா இவங்களை யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். நான் சொல்லுவேன், எங்கள் அப்பாவை நான் யோசித்து பார்த்தேன். ஒரு நாள் அப்போ அந்த செல்ஃபோன் நல்லா செங்கல் மாதிரி இருக்கும். அப்போவே எனக்கு உங்களுக்கு வந்த போதில் ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பார். எதுக்கு தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கரெக்டாக அடிப்பார். எங்கே வேலைக்கு அமிச்சாலும் எதுக்கு அமிச்சாலும் 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை, எங்கே இருக்கிற, என்ன பண்ணுற, முடிச்சியா இல்லையா, இது கரெக்டாக கேட்பார். 1 ஹவர். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 6 நாளாக முடித்தோம். அவங்க வீட்டுக்கு முன்னால் போயிட்டாங்க. பின்னால் போகிறேன். அது காலதாமதம் ஆயிடுச்சு. என்ன காலதாமதம் அப்படின்னா, செல்ஃபோனை காணவில்லை. அப்போயே ஆரம்பிச்சிருச்சு பிரச்சனை. செல்ஃபோனை தேடுறேன் வழியெல்லாம் தேடித்தே அமைதியாக வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் அமைதியாக உள்ள நுழைறேன். எங்கள் அப்பா எப்படி தான் கூட்டாரு, கண்ணை மூடிதான் இருக்கிறார். அலெக்ஸ் வந்துட்டியா? வந்துட்டேன் டேடி. ஏப்பா இவ்வளோ லேட்டு? டேடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, நடந்தான் வந்தேன் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு நான் டெக்னிக்காக மறைச்சிட்டேன். அவர் சரி உன் செல்ஃபோனை கொண்டு வா. சரி பகீர்னுச்சு. டேடி என்ன? அதை தான் தொலைச்சிட்டேன். எனக்கு தெரியும்டா, உன் சத்தத்தை வச்சே நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிப்பேன் அப்படின்னாரு. யோசித்து பார்க்குறேன், ஒரு அப்பாவுக்கு ஒன்றும் சொல்லவே வேண்டாம், ஒரு சத்தம் கேட்டால் போதும். என்னங்க, அந்த சத்தத்துக்குள்ள பையன் எங்கே இருக்கிறான், அவன் சூழ்நிலை என்ன, எதை மிஸ் பண்ணி. ஆதாமே நீ இது கர்த்தருடைய பாலிசர கர்த்தர் அந்த தகப்பன் பாருங்க. ஆண்டவரே நான் நிர்வாணியா இருந்தபடினாலே தோட்டத்தில் என்னை ஒழித்து கொண்டிருக்கு. நான் சொன்னதை நீ சொல்ல வேண்டான்னு சொன்னதை நீ பார்த்தீங்களா? ஒரு சத்தம் போதுங்க. தட்ஸ் ஃபாதர்ஸ் கேரக்டர். நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு உங்க ஒரு ஆண்டவரே கூப்பிடும் போது அந்த கூப்பிடுறதுல ஒரு ஏக்கம் இருக்குது, ஒரு தாகம் இருக்குதா, ஒரு கண்ணீர் இருக்கா, ஒரு சந்தோஷம் இருக்கா, அது என்ன விஷயம்ன்றத உங்க ஒரு சத்தம் எழும்பும் பொழுதே கண்டுபிடிக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு எனக்கு நமக்கு இருக்கிறார்.
சில நேரத்தில் குறிப்பாக சொல்லி ஜெபமே பண்ண முடியாது. ஆனால் சத்தம் மாத்திரம் வரும். ஆண்டவரே பாருங்க, பைபிள் ஒரு அம்மா இருந்துச்சு அண்ணல், அது சத்தம் வரலையா, சத்தமே வரல, வாய் மாத்திரம் அசையுது. அது விஷயம் என்னன்னு அவருக்கு புரியல, பாஸ்டர் ஏலிக்கு புரியல, ஆனா ஆண்டவர் அதை கேட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்ட நேசிக்கிற ஒரு தகப்பன் உங்களுக்கு எனக்கு இருப்பதனால நான் சொல்லுவேன், கர்த்தர் வெளியேறவங்கமாக உங்களுக்கு பலன் அளிப்பார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் என் ஜெபத்தையும் என் கண்ணீரையும் என் பிரயாசத்தையும் நீர் மறந்து விடுகிறவர் அல்ல, அதை துருத்தியில் வைக்கிறவர், அக்கறையோடு கவனிக்கிறவர், அதை பாதுகாக்கிறவர், எனக்கு பலன் அளிக்கிறவராக நீர் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை பேராம் என்று சொல்லுகிறீர்கள்? நான் ஃபாஸ்ட்டாக போயிடுற டைம் ஆனதுனால. பலன் அளிக்கிற பிதா. ரெண்டாவது 6ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது, மத்தேயு 6:32, இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வா, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எவ்வளோ கவலை. இயேசு சொல்றாரு, கவலைப்படாதப்பா, கவலைப்படுகிறனால உன்னால உன் சரீரத்தின் அளவில் 1 இன்ச்சை கூட உன்னால் கூட்ட முடியாதுப்பா. உன்னால் என்ன கூட்ட முடியும்? உன் சரீரத்தின் அளவை முடியாது. நீ கவலைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆனால் உனக்கு ஒரு பிதா இருக்கிறாருன்னு மாத்திரம் மனசில் வச்சுக்கோ. காகங்களை கவனித்துப்பாரு, பறவைகளை கவனித்துப்பாரு, அவைகள் விதைக்கிறது இல்லை, அறுக்கிறது இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனால் உங்கள் அப்பா அதை பிழைப்பூட்டுறாரு. உங்கள் அப்பா அவைகளை பிழைப்பூட்டுறார். அவைகளை பார்க்கலாம் உங்கள் அப்பாவுக்கு நீ விசேஷம் இல்லையா? நீ விசேஷம் இல்லையா? என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோன்னு சொல்லி என்ன நடக்க போகுது ஃபியூச்சரில், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கவலைப்படாத. அப்படி கவலை உன்னை நிற்கும் போது புரிஞ்சுக்கோ, அப்பா ஒருத்தர் இருக்கிறாருன்னு ஞானமில்லாத அந்த வெளிப்பாடு இல்லாத ஒருத்தன் கவலையில் முடங்குவான். ஆனால் நீ எப்படி யோசிக்கணும்னா, நான் பிரயாசப்படுறேன், என்னால் சிலர் வந்து சம்பாதிக்க முடியலான்ற கூட இருக்கலாம், ஆனால் எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறாரு, அவர் என்னை எப்படி நடத்த வல்லவராக இருக்கிறாரு, எனக்கு வேண்டியது என்ன என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், ரெண்டாவது தேவைகளை சந்திக்கும் பிதா, பலனளிக்கும் பிதா. ரெண்டாவது தேவைகளை சந்திக்கும். ஏன்னா எல்லாமே பட்ஜெட்டில் முடிஞ்சிருதா? அப்படின்னா எல்லாத்தையும் பட்ஜெட்டில் முடிச்சிடறோன்னு சொல்ல முடியல. ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அதாவது நீங்கள் சேர்த்தே வைக்காதீங்க, அப்படி வந்து தேவன் வந்து நீ வந்து சேமிக்கவே கூடாதுன்னு சொல்ல, மீதியான துணிக்கைகளை சேகரித்து வெய்யுங்கள் சில இடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் நீ கவலைப்படாதன்னு தேவன் ரொம்ப அழுத்தி சொல்கிறார். நீ கவனமாக இரு. ஆமாம், ஆனால் எல்லாமே வந்து என் கண்ட்ரோலுக்குள்ளே நடந்துருதா? ஏங்க, ஒரு மாதம் சம்பளத்தை என் கண்ட்ரோல், செலவை என் கண்ட்ரோலுக்குள்ளே நான் வைக்க முடியல தானே ஃபேக்ட்டு. நான் நினைக்காத வெளில ஒரு செலவு வந்து நிற்குது. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது தானே. ஆனால் எப்படி தாண்டி வரோம் அப்படின்னா, எனக்கு இன்னது தேவை அப்படின்னு அறிந்திருக்கிற என் பிதா இருக்கிறாரு. அவர் காக்காக்கு பிழைப்பு ஊட்டுறாரு, குருவிக்கு பிழைப்பு ஊட்டுறாரு, காட்டு புஷ்பத்தை உடுத்தி வைக்கிறாரு. எங்கள் ஊரில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு அவர் பிள்ளையாகி என்னை விட்டு விடுவாரா? என் தேவை இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறதுனால எங்கள் அப்பா எப்படி என்னை எனக்கு தேவையை சந்திப்பாருன்னு தான் உங்கள் விசுவாசம் இருக்கணும்.
தைரியமாக சொல்லுவேன். தூரத்துலேருந்து பார்க்குறவங்க என்னை வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யமான பார்க்குறாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு நான் சோத்திரம் பண்ணுறேன். ஏன்னா சரி, நம்ம முகத்தில் அப்படி ஒரு இதை வச்சுருக்காரு ஆண்டவர். நம்மளை பார்க்கும்போதே பாஸ்டர் வந்து ஒரு பணக்கார பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. சந்தோஷம். நான் வந்து ஐயோ நம்மகிட்ட பணம் நம்ம நினச்சோம் அப்படி பயப்படுறதில்ல. நேனே காசா பணமா இதெல்லாம் ஆண்டவர் தராரு, அவ்வளோதான் நினச்சிட்டு போங்க அப்படின்னு கஷ்டம். ஆனால் இது உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக சொல்கிறேன். நானும் ஒரு மாதத்துக்கு சபை அப்படின்னு வரும்பொழுது ஒரு மாதம்னா எனக்கும் கையெழுத்து போட்டு இதுதான் என் குடும்பத்தை நடத்த போகிறேன்னு எடுக்கிறேன். இன்ஃபேக்ட் அது எனக்கு பத்துதா அப்படின்னா ஒரு சபை என்று வரும் பொழுது இதற்குள்ளே தான் நான் என்னை வச்சுக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கனால அதை எடுத்துக்கொண்டு அதில் என் குடும்பத்தை நடத்த ஆரம்பிக்கிறேன். ஆனால் என்ன நடக்கும், என்ன நடக்குது அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படின்னா எனக்கு நான் பண்ணுற செலவுகளில் எனக்கு பண்ணுற செலவுன்றன்னா அர்த்தம் என்னன்னா எனக்கு ஆகிற செலவுகளுக்கு நீ எனக்கு எடுக்கிற வருமானம் வந்து 10 தானா, அது பல நேரத்தில் வந்து அப்படியே கத்திரி விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கத்திரி விழுதுன்னு பார்த்தா கர்த்தர் வித்தியாசம் நடத்துவார். இன்னும் அது எப்படி நடக்குது, இது எப்படி நம்ம அடுத்த 5 நாள் எப்படி சந்திக்க போகிறோம், இதெல்லாம் அப்படி முடிச்சுட்டு எப்படி போக போகிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து வழியை திறக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் ஆண்டவர்கிட்ட கடந்த நாட்கள் ஜெபம் பண்ண கூட அப்படி தான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என்கிட்ட நிறையா வச்சுக்கிட்டு நான் அதெல்லாம் செட்டில் பண்ணுறத விட எனக்கு இதுதான் எனக்கு எடுத்ததுக்கப்புறம் மேலே செலவு வரும்போதெல்லாம் உங்கள் முகத்தை பார்க்கும்போது நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டே இருக்கிறதா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே. ஏன்னா கர்த்தர் கரம் குறுகவில்லை என்பதை எவ்ரிடே நான் என் வாழ்க்கையில் ரியலைஸ் பண்ணி பேசணும். ஜனங்களுக்கு முன்பாக நான் பேசும்பொழுது ஏதோ வசனத்துலேருந்து பேசணும்ல, வசனமும் என் வாழ்க்கையின் அனுபவம் ஒத்து போகிறத நான் அனுபவித்து பேசணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து நான் பேசணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரு நாள் அதாவது ஸ்தாபனத்துலேயோ மற்ற இடத்துல கூடுவாங்க. சில நேரத்தில் நான் ரூம் போட்டு தங்க வேண்டியது இருக்கு. ரூம் போட்டு தங்கிடுவேன். ஆச்சரியமாக இருக்கு எனக்கு எப்படி நடக்குதுன்னு தெரியும். சில நேரத்தில் கூப்பிட்றவங்களோ இல்லை ஸ்தாபனம் ஏதோ இந்த என்ன பர்பஸ்க்காக போகிறோமோ அவங்க வந்து ரூமை பொறுப்படுத்துக்குவாங்க. இந்த ரூம் ரெண்ட்டை கொடுத்துருவோம். அப்படி கொடுத்தா எனக்கு பிரச்சனை இருக்காது. சில நேரத்தில் அவங்க பொறுப்பு எடுக்கலை அப்படின்னா நான் என்னுடைய மந்த்லி இதுலேருந்து போட்டுட்டு திரும்பி வரும்போது எனக்கு சேலஞ்சாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறது சார் யோசிச்சிருந்தா கிளம்புற நேரத்துக்கு இங்கே தங்கிறீங்க பாஸ்டர், ஆமாம் ஏன் தங்கிறீங்க அப்படிங்களா, சரி பாஸ்டர் இந்த ரூம் ரெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன் பாஸ்டர், இந்த காணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ரூம் ரெண்ட்டு அவ்வளோதான் பெய்டு, ரைட் வைக்க வந்தேன் தங்கினேன் முடிஞ்சு போச்சு கிளம்பி வா. எப்படி நடக்குது அது, எப்படி என்ன நடத்தணும்னா கர்த்தர் நடத்துறாரு, போயிட்டே இருக்க வேண்டியது தான். யார் கரம் குறுங்கினாலும் யார் நம்மளை மறந்தாலும் யார் நம்மளை விட்டாலும் கர்த்தர் விட மாட்டார். ஏன்னா எனக்கு ஒரு பிதா இருக்கிறாரு, எனக்கு என்ன தேவை எப்போ தேவை எப்படி தேவைன்னு அறிஞ்சு கரெக்டாக எந்த மீனுடைய வாயில் காசை வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த காகத்தினுடைய வாயில் அப்பத்தை வைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும், யாரிடத்தில் எதை கொடுத்து எப்பொழுது அனுப்ப வேண்டும் என்பது அவருக்கு புரியும். கரெக்டாக என் லைஃபுக்கு ஒவ்வொன்றையும் நான் பிளான் பண்ணல, கர்த்தர் பிளான் பண்ணுறான்னு நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தான் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். இன்றைக்கு கூட நான் உங்களுக்கு தைரியமாக சொல்லுவேன். அதை சிலலாம் வந்து நம்ம கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கும். ஆனால் கர்த்தர் உறங்கலை, கர்த்தர் தூங்கலை. இங்கே நீங்கள் வரணும், இந்த சூழ்நிலைக்குள்ளே போவீங்க. ஆனால் உங்களுக்கு தேவையை சந்திக்கணும்னு கர்த்தர் ரெடியாக காத்துட்ருக்கிறார். என் சத்தத்துக்கு செவி கொடுக்குறானா, நான் குதிக்கிறானா, கால் எடுத்து வைனா வைக்கிறானா, போ வனாந்திர மார்க்கமா போறானா, நீ எடுத்து வைப்பா, ஆல்ரெடி உனக்கான ரதத்தை நான் அங்கிருந்து கிளப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான் கர்த்தருடைய பிளான். நீ போனா போதும், ரதம் உனக்காக வரும், உன்னை ஏற்றிட்டு போவாங்க. அவ்வளோதான் விஷயம். இதான் பிலிப்புக்கு நடந்துச்சு. நீ போப்பா கறி தாட்டுறண்டையில், அவ்வளோதான். போனா சரிதான், காகத்திற்கு கட்டளையிடுவேன், உனக்கு கரெக்டாக அப்பவும் இறைச்சியும் வந்து சேரும். நீ போப்பா அந்த வீட்டுக்கு, பஞ்சகாலம் முடிவு வரைக்கும் அந்த அம்மாவுக்கே தெரியாது. ஆனால் அதுக்கே தெரியல நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு. ஆனால் நான் ரெடி பண்ணிட்டேன், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒரு ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனால் அந்த அம்மாவுக்கே தெரியல. பாருங்க, சாரிபாத் ஒரு உதவிக்கு ஆண்டர் சொன்னாரா,
நீ தான் போஷிக்க போகிறேன்னு சொன்னாரா? சில ஆள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறது இல்லை, நீ தான் எலியாவை போஷிக்க போகிறேன்னு சொல்கிறதே இல்லை. ஆனால் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பயன்படுத்துவார். ஏன் தெரியுமா? அவர்கள் அல்ல, கர்த்தர் உங்களை நடத்துகிறவர் என்று நீங்கள் அறியும்படிக்கு கர்த்தர் வித்தியாசமாக நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பரமபிதா உங்கள் தேவை என்னது என்று அறிந்திருக்கிறார். நம்ம சந்திக்கும் பொழுது அல்ல சில மனிதர்கள் நம்மளை சந்திக்க சொல்லும் பொழுது ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட்டில் மட்டும்தான் நமக்கு உதவி செய்வாங்க. தட்ஸ் குவைட் நேச்சுரல். ஏன்னா தே ஆர் லிமிட்டட். என்கிட்ட யாராவது உதவிக்கு வந்தாலும் எனக்கு ஒரு லிமிட் இருக்கு. நான் லிமிட்டாக தான் செய்வேன். ஏன் செய்வேன் அப்படின்னா எனக்கே நானே லிமிட்டட். என்னுடைய திராணி இவ்வளோதான் அப்படின்னு இடத்துக்கு நான் வந்துட்டனால நான் செய்கிற உதவி எப்படி தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்கும். அவங்க தேவை பெருசாக இருக்கலாம். ஐயா என்னால் முடிஞ்ச இவ்வளோதாங்க, இதான் என் பாலிசி. நான் யார்கிட்டயா போய் கேட்டாலும் என்ன தான் சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, என் தேவை பெருசாக இருந்தால் கூட எப்பா என்னால் முடிஞ்சது இவ்வளோதான், இதை வச்சுக்கோ, இதெல்லாம் எதாவது பண்ணுறதா பண்ணு. இது எல்லாருமே ஏன்னா we are all limited. We have some capacity. எனக்கு ஒரு திராணி இருக்குது, அந்த திராணிக்குள்ளே தான் எனிதிங். ஆனால் பைபிள் சொல்லுறது பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இந்த 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கு என்ன தெரியுமா? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை, போதும். எதன் அடிப்படையில்? தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை. சொல்லுங்க வாய் திறந்து. தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி சொல்லுங்க, உங்கள் குறைகளை. இந்த 2 வேர்டை கம்பேர் பண்ணி பாருங்க. தம்முடைய, உங்கள். நான் யாரு? குறை உள்ளவர். நீங்க யாரு? சொல்ல மாட்டீங்களோ? குறை உள்ளவர். நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க யாரு? நம்ம யாரே ஒரு ஆள் எதிர்பார்த்துருக்கோம்ல, அந்த ஆளும் குறை உள்ளவர் தான். He is also limited. நம்ம அவங்க போனா அவங்க இருந்தா இந்த கை தூக்கி விட்டுருவாங்க நினைக்கிறோம்ல, போய் பாருங்க, அப்பதான் தெரியும். கை தூக்குறதுக்கு 10 கண்டிஷன் வரும். ஆட பாவி, இதுக்கு நீ கை தூக்குறதுக்கு நான் கம்முன்னு இருந்துடுறேன்ற அளவுக்கு நீங்க வந்துருவீங்க. இந்த அளவு கண்டிஷன் இருக்குங்க இன்னைக்கு உலகத்துல. நம்ம எதிர்பார்க்கிறோம் லிமிட்டடா இருப்பாங்க. நாமும் குறைவுள்ளவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பிதா இருக்கிறார்ல, அவர் யாருன்னா ஐஸ்வர்யமான தேவன். அல்லேலூயா. அவர் எப்படி சந்திப்பார்னா, உனக்கு ஒரு குறை வரும் பொழுது அவர் யாரோ ஒருத்தர் அவங்க கிட்ட இருந்து அந்த லிமிட்டின்படி உங்களை சந்திக்கிறவர் அல்ல, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை நிறைவாக்குறவராக இருக்கிறார். அப்படின்னா அங்கே தான் பார்ப்பீங்க, என் தலையை வச்சாலும் நான் வாங்க முடியாதத கர்த்தர் எனக்காக கொண்டு வந்து தருவார். அதுதான் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குறது. நீங்கள் நினச்சே பார்க்க மாட்டீங்க. ஏன்? யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படி போவான், இந்த நிலைக்கு மாறிடுவான், அவன் குறை இப்படி நிவர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்களும் நினச்சிருக்க மாட்டீங்க, யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் யாருமே நினைக்காத விதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் அப்படியே தூக்கி நிறுத்தப்படுவீங்க. உங்களுடைய நிலையை கர்த்தர் அப்படி மாற்றி நிறுத்துவார். அப்போதான் உங்களுக்கு புரியும், நான் தலைகீழ நின்னாலும் இது எனக்கு கிடைக்காது, ஆனால் கிடைச்சிருக்கு. நான் ஒன்று தான் காரணம், என்னை சுற்றி எல்லாம் குறை, ஆனால் எனக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை அவர் நிறைவாக்க உண்மையுள்ளவராக இருந்தார். என் தேவையை அவர் சந்தித்தார். ஒருவேளை சில தேவைகளோடு இன்றைக்கு நீங்கள் போராடணும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து ஒரு விதமான பயம் இப்போவே உங்களுக்கு வந்திருக்கலாம். படுதா தூக்கம் வரல பாஸ்டர் இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். அதெல்லாம் எப்படி தாண்டி வர போகிறோம் எனக்கு தோணிட்டு இருக்கு. பாருங்க, ஆடம்பரங்கள் அல்ல,
அத்தியாவசியங்கள் நமக்கு தேவை அப்படின்றது வேற, ஆடம்பரமாக நம்ம செலவு பண்ணுறது வேற. தட்ஸ் டிஃப்ரெண்ட். நான் எனக்கு அதை பற்றி பேசலை. ஆனால் உங்கள் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறார். இது என் பிள்ளை எஜுகேஷனா, அது தேவை. மெடிக்கல் நீடா, தேவை. என் குடும்பத்தை நடத்துறதுக்கான பொருளாதாரமா, அது தேவை. இதெல்லாம் பேசிக் நீட்ஸ் எனக்கு. அப்புறம் எந்தெந்த சமயத்தில் எது எனக்கு தேவை, இது ஒன்று இருக்கு. இன்னும் என் நிலையிலேருந்து யோசித்து பார்த்தா, இன்னைக்கு நான் சிறுக 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 சேர்த்துட்டு வந்தாலும் 5 வருஷத்துல என் பிள்ளைய கல்யாணம் கட்டணும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வச்சுக்கோங்களேன், முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வருவீங்க. அதுக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. இந்த ரெண்டுக்கு உள்ள இடைவெளி யார் நிரப்ப போகிறதுன்னா, பரலோகத்தின் ஐஸ்வர்ய தேவனுடைய கரத்தை இறங்க செய்து உங்களுடைய நிலைக்கும் எட்டாத உயரத்துக்கும் இடையே அவருடைய கரம் இறங்கி வந்து பாலமாக அமர்ந்து உங்கள் குறைவுகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க அவர் வல்லவர் என்பதை அவர் நிரூபிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இதான் விஷயம். நீங்க யாராவது அப்படிப்பட்ட தேவையோடு, அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு நீங்க இருப்பீங்கன்னா விசுவாசிங்க, என் தேவை என்னதென்று என் பிதா அறிந்திருக்கிறார். என் தேவைகளை சந்திக்கும் பிதா அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் லைஃப்பில் இப்படி அநேக அற்புதம் தேவன் செஞ்சுருக்கார். நான் எல்லாத்தையும் இப்போ சொல்கிறக்கு நேரம் இல்லை. என்ன சொல்லுவேன்னா, என்ன நடத்துறது உண்மைன்னா உங்களை ரொம்ப வித்தியாசமாக கர்த்தர் நடத்துவார். உங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தது அவர் தானா, இனிமேல் இன்னும் அந்த அற்புதங்களின் படிகளில் நீங்கள் ஏறும்படிக்கு கர்த்தர் உங்களை நடத்துவார். அவருடைய ஐஸ்வர்யத்தின் மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களை நடத்துவார். உங்களை கொண்டு தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று அநேகர் உணரும்படிக்கு உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கிரியை செய்து உங்கள் வாழ்க்கை ஒரு சாட்சியாக கர்த்தர் நிறுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். 1, பலனளிக்கும் பிதா. 2, தேவைகளை சந்திக்கும் பிதா. 3வது 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையான விலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, இயேசு யூதர்கள் மத்தியில் என் பிதா என்று இயேசு பிதாவை உரிமை பாராட்டினார். எப்படி கூப்பிட்டாரு? என் பிதான்னு சொன்னோன்னா எல்லாரும் கோபம், பயங்கர கோபம். இயேசு அதை கல்லறிஞ்ச கொன்றாங்க. இவ்வளவு தைரியம் இருந்தா என் பிதான்னு சொல்லுவார். அப்படி கோபப்பட்டு இயேசு அடிச்சே கொன்றலான்ற அளவு யோசிச்சு கிடந்தான். இப்போ இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த 3 வசனத்தை கவனிச்சு பாருங்க. உன் பிதா, உங்கள் பரம பிதா, இங்க உங்கள் பிதா. 3 இடத்துலையும் என் சொந்த அப்பா அவர்ன்றதை இயேசு உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ என்ன சொல்றது? உங்கள் பிதா நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? 3வது நன்மைகளை தரும் பிதா, பலனளிக்கும் பிதா, தேவைகளை சந்திக்கும் பிதா. 3வது நன்மைகளை அருளும் பிதா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்யாமல் விட மாட்டார். சம்டைம்ஸ் நமக்கு வர தீமையை கூட கர்த்தர் நன்மையா மாத்திருவார். விசுவாசிக்கிறீங்களா? அது ரொம்ப வித்தியாசமா நடக்கும். தீமையை கூட அப்படியே ஆண்டவர் நன்மையா மாத்திருவார். அதெல்லாம் ஆண்டவருடைய செயல்பாடு. நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், யோசேப்பு சொல்ற அறிக்கை பண்றாருல, நீங்க எனக்கு என்னதான் பண்ண நினைச்சீங்கன்னா தீமை தான் செய்ய நினைச்சீங்க. கர்த்தர் அதை என்ன பண்ணிட்டாருன்னா நன்மையா மாத்திட்டார். நன்மையா மாத்திட்டார்.
உங்கள் லைஃப்பில் ஏதாவது இப்படி தீமையை பார்க்குறீங்கன்னா, நான் இன்றைக்கி மாலையில் ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த தீமையாக முடியாது, அந்த தீமை நன்மையாக முடியும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நான் என்னோடய பழைய காரை விற்றுட்டேன், வேறு ஒரு காருக்கு நான் மூவ் ஆகிட்டேன். அது வந்து ரெஜிஸ்டர் ஆகி இப்போ தான் வந்துருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்குது. அந்த கார் உள்ளே போனோம்னா, வீட்டுக்குள்ளே போனோம்னா ரொம்ப நெருக்கமாக போகுது. செக் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நெருக்கமாக போகுது. சரி, இப்போ கை வச்சா கேட்டெல்லாம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம், வேண்டாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு 4 மணிக்கு வீட்டு மையத்துக்காக ஆயத்தமாக இருக்கணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு அப்படியே இந்த சோஃபாவில் சாஞ்சேன். டமார் ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம். நீங்கள் எல்லோரும் பயந்துட்டீங்களா? நீங்கள் இந்த சத்தத்துக்கே ஒன்றுனா எனக்கு எப்படி இருந்து யோசித்து பாருங்கள். என்னன்னு பார்த்தா இங்கே ஒரு பையன் கார் எடுத்து ரிவர்ஸ்லேயே வந்து பாட்டார்னு அடிச்சு காம்பவுண்ட் சவர் கேட்டோட பிச்சுக்கிச்சு, அப்படியே உளுந்து கிடக்குது. வெளியே என்ன சத்தம் பதறி அடித்து வந்தா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட் இருந்த அந்த தூண் உடஞ்சிருக்குது, காம்பவுண்ட் சவர் விழுந்து கிடக்குது. ஏசுநாதா, இந்த ஷாக்கு வீரல் நான். ஆனால் கூட என்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சேவலை இங்கே தான் இருக்கிறதுனால பேசி அனுப்பிச்சிட்டேன். ஒரு வாரம் கழிச்சு அப்போ அப்படியே திரும்பி பார்த்தா குறுகின வாசல் பெருசாகிடுச்சு, கதவு மாறிடுச்சு. சரி, நடந்த தீமையிலும் ஒரு நன்மை, அவ்வளோதான், சந்தோஷமாக முடிஞ்சு போச்சு. சில நேரத்தில் நம்ம பிளான் பண்ணாதெல்லாம் நடக்கும். ஆனால் ஒன்று விசுவாசிங்க, தீமையாகவே முடியாது, நன்மையாக முடிஞ்சிடும், அவ்வளோதான் விஷயம். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் நமக்கு நன்மையை திட்டம் பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு எதிர்பாராத மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கலாம், ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், எதிர்பாராமல் அப்படி நினைக்கல பாஸ்டர் நடந்து போச்சு. இது எதுக்கு? இது நன்மைக்கு தான். விசுவாசிங்க, இது நன்மையாக முடிய பண்ண என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா யாக்கோபு 1:17 நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுது? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவற்றில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. நன்மையை அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அதோட அர்த்தம் என்ன? எந்த பேக்ரவுண்டில் இதை யாக்கோபு எழுதுறார் அப்படின்னா, சூரிய கடிகாரம். அதை வந்து நீங்கள் எசேக்கியா ராஜாவின் நாட்களில் ஒரு சூரிய கடிகாரம் இருந்துச்சு. அதான தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, அந்த சூரிய கடிகாரத்தில் பாகை பின்னிட்டு திரும்புன்றார் இல்லையா? அந்த நிழல் போக போக அது மாறும். அந்த சூரிய கடிகாரம் வேறு மாதிரி டைப்பில் இருக்கும். யாக்கோபு எழுதின காலத்தில் சூரிய கடிகாரம் எப்படி கணக்கிடப்பட்டுச்சு அப்படின்னா, பெரிய டயல், நம்முடைய வாட்ச் டயல் இருக்குல்ல, வால் கிளாக் டயல், அதுபோல் பெரிய டயல் இருக்கும். அந்த பெரிய வட்டத்தில் அங்கங்கே நேரங்களை அறிந்து கொள்வதற்கேற்ற சில சின்ன சின்ன குறியீடுகள் இருக்கலாம். ஆனால் நடுவில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு முள்ளை நட்டு வச்சுருப்பாங்க. அப்படின்னா ஒரு குச்சி, நம்ம இப்படி ஓடுற கிளாக்கு போல் இப்படி இருக்கும். இப்போது வெயில் அடித்த உடனே இந்த நின்றுட்டு இருக்கிற குச்சியினுடைய நிழல் திசையில் விழுவும். ஒவ்வொரு நேரத்துக்கும் எப்படி ஒன்றுனா, அந்த வெயில் மாற 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 அந்த நின்று குச்சியோட நிழல் என்ன பண்ணும்? மாறிக்கிட்டே வரும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? நேரத்தை கணக்கிடுவாங்க. நிழல் விழுந்துக்கிட்டே இருக்கும்ல, அந்த நிழல் மாறிக்கிட்டே இருக்கும், நிழல் மாறிட்டு. ஆனால் ஒரு டைம் வரும்போது மட்டும் இந்த டயலில் எங்கேயுமே நிழல் இருக்காது, இந்த வட்டத்தில் எங்கேயுமே நிழல் விழாது. எப்போன்னு கேட்டால், சூரியன் உச்சியில் இருக்கும் பொழுது அங்கே எங்கேயுமே நிழல் இருக்காது.
அந்த நிழலே படாத பொழுது புரிந்து கொள்ளலாம், சூரியன் நடு மையத்தில் உச்சியில் இருக்கிறது. என்ன எழுத வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையை கொடுக்க வேண்டும் என்று உங்கள் கரெக்டான காலத்தின் உச்சியில உங்களுக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நன்மைகளின் பிதாவாக இருந்து அவரிடத்தில் இந்த நன்மைகளை கட்டாயம் உங்களுக்கு இறங்கி வர பண்ணுவார். இது அந்த சீசன் என்று எழுதுறதுக்கு தான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதை உங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றுவாராக. அதான் யாதொரு மாறுதல், யாதொரு வேற்றுமை நிழல்லைன்னு அர்த்தம் என்னன்னா, this is your peak time. உங்கள் உச்சி நேரம் வந்திருக்கிறது. தேவன் நமக்காய் கிரியை செய்கிற அந்த மிக முக்கிய தருணத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். என் பிதா எனக்கு நன்மையை அருளாமல் விடவே மாட்டார். கட்டாயம் எனக்கு நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். எனக்கு நேரிடும் தீமையையும் அவர் நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்லா கவிதையில் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு மாலையில் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதத்தில் இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. என் பிதாவாக நீரே இருந்து நடத்த உண்மையில் அவராக இருக்கிறீர். அப்படி 7 மணி இருப்போம். அப்படி 7 மணி இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே கை வச்சு, உங்கள் தலை மேலே கை வச்சு, இன்னைக்கு ராத்திரி கேட்ட அந்த வார்த்தையை என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, என் வீட்டின் மேலே நீ இறங்க பண்ணும். என் பிள்ளைகள் மேலே இறங்க பண்ணும். என் பிதாவே, என் பிதாவே, என் பிதாவே, என் பிதாவே, என் தகப்பனே, எனக்கு நீங்கள் உங்கள் வார்த்தை இறங்க பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்தியம், அது உண்மை. உம்முடைய வார்த்தை நிறைவேறுதலை என் கண்கள் காண, என் காதுகள் கேட்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன் ஐயா. உடைய கரம் விளங்கட்டும் அப்பா, உடைய கரம் விளங்கட்டும் அப்பா. தகப்பனே, தகப்பனே, இயேசுவின் ரத்தம் எங்கள் மேல் இருப்பதனால் செல்ல பிள்ளையாக இயேசுவை பார்ப்பது போல எங்களையும் பார்க்கிற எங்கள் தகப்பனே, இந்த ராத்திரி வேளையில் எங்களுடைய எல்லா காரியங்களையும், எங்களுடைய எல்லா உணர்வுகளையும், எங்களுடைய எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. எங்கள் பிதாவாக நீர் இருந்து, பலனளிக்கிற பிதாவாக நீரே இருந்து, தேவைகளை சந்திக்கிற பிதாவாக நீரே இருந்து, நன்மை அருள பிதாவாக நீரே இருந்து, இன்றைக்கு ராத்திரி பிள்ளைகள் எந்த வார்த்தையெல்லாம் விசுவாசித்தார்களோ அது அவர்கள் சொந்த அனுபவமாய் மாற, எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அது நிறைவேறலை காண நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சகல கனம், மகிமை, துதியை நாங்கள் உமக்கே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ மறவாதே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. சொல்லாடி கர்த்தரை ஆஸ்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு டீ இருக்கிறது, குடித்து விட்டு நீங்கள் போங்க. வீட்டு மைய தலைவர்கள் மறக்காமல் என்னை சந்தித்து செல்ல வீட்டு மைய தலைவர்களை அன்போடு கூட கேட்கிறேன். தேங்க்யூ.